கோடான கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நமக்காகவே வந்திருக்காரு. வாங்க நேயர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம், நமது நேயர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகள் எழுதியுள்ள ஏராளமான புத்தகங்களை மணிமேலை பிரசுரத்தில் வெளியிட்டிருக்கிறோம். புத்தக வேந்தராக திகழ்கின்ற அவர்கள் எழுதியுள்ள புத்தகங்கள் அனைத்துமே மிகச்சிறந்த வரவேற்பை வாசகர்களிடம் பெறுகிறது. தாங்கள் வாங்குகின்ற புத்தகங்களை மேலும் பிரதிகள் வாங்கி தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய விஷயங்களையும் அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். யான் பெற்ற பேரு பெருகு வையகம் என்பதை போல தான் படித்து வியந்த மகிழ்ந்த பயன்பெற்ற புத்தகத்தை மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுக்குற இந்த பழக்கத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். எழுத்து வேந்தர் மட்டுமல்ல, சொல்வேந்தர், தமிழ் வேந்தர்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பெட்டகம் அவர் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் கிடையாது சார், நிறைய குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாரு, நிறைய பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் எமக்கு மட்டுமே அப்படின்னு இல்லாம பெருக இவ்வையகம்னு வாழ்கின்ற அந்த மகான் சுவாமிஜியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வணக்கம் சொல்லி வரவேற்போமா? வணக்கம் சுவாமிஜி. தேவனும் தேவியும் திருவுரு அருவம் மேவி அநாதையாய் மிளிர்ந்த சண்முகன் என்று ஆவலுற்றனுதினம் அழிவுறா வண்ணம் சாவினை தடுப்பது சரவண பவவேல். அப்படிப்பட்ட சரவண பவவேலாக இருக்கக்கூடிய சடுதியிலே நம்மை காத்தருளக்கூடிய சடாச்சர சண்முக பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பாம்பன் சுவாமிகள் குருவருளோடு சேர்ந்து ஒன்று குமிழ்ந்து கிடைக்கப் பெற வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் ஒவ்வொருவருக்கும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். வணக்கம்டா. வணக்கம் ஐயா. வணக்கம். தொடக்கமே அவ்வளவு உற்சாகமா நம்மள மகிழ்ச்சி தரக்கூடியதான், தெம்பு தரக்கூடியதா இருக்கு. ஆமா ஐயா, நிச்சயமா. அது இன்னும் பொருள் பிரிச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஐயா. பெரும்பாலும் புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் ஐயா. அருமை சுவாமிஜி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என் மனதிலும் இருக்கு சுவாமிஜி. பொய்க்கு கிடைக்கின்ற அந்த மகத்துவம் மெய்க்கு கிடைக்கலையே, இதை பத்தி நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் தென்காசி மாவட்டம் ஹரிதேவி பேசுறேன். அம்மா உங்க வயது? 41. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி, ஒருவே சரணம். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. சொல்லுங்கம்மா. இந்த போஜீஸ்வரர் லிங்கம் வாங்கிக்க சாமி, நல்லா இருக்குது. அந்த விளக்குல பூஜை பண்றீங்களா இல்ல சாதாரணமா பண்றீங்களா? சாதாரணமா தான் பண்ணுது ஐயா. அது இல்ல திங்கக்கிழமை புதன்கிழமை இந்த விளக்கு போடுறோம். இல்லம்மா, அது இருட்டறையில ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பூஜை அறையிலேயே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த லிங்கத்தை பார்த்துக்கிட்டு அந்த மந்திரம் அதுல இருக்கிறத ஒரு மந்திரத்தை ஒரு துணி போட்டு சொல்லி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் நடத்தும். போஜீஸ்வர லிங்கம் இந்த மாதிரி வச்சிருக்கவங்க வழிபட்டு பாருங்க, பல அதிசயத்தை பாப்பீங்க. சொல்லுடா கண்ணா. இந்த ஃப்ரெண்டுக்கு அந்த மந்திரத்தை தான் சொன்னோடனே அவங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு, இது ஸ்பெஷலான மந்திரம். இந்த மந்திரம் கயக்கிழிவரை நீ முதல்ல சொல்லி இதை விட உனக்கு பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு. யாரு? என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி சரி சரி. நான் அப்படியா என்ன அது அவங்களே சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு நீ புதுசா வாங்கிட்டியோ அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த அந்த நோட்டீஸ்ல இருட்டுல வச்சு கும்பிடுறது அது இல்லையா எனக்கு தெரியல. நீங்க இப்ப சொன்ன பிறகு எனக்கு புரியுது. ஆமா இருக்குமா, இருக்குமா, அதுல இருக்கு. வைதேகிமா, அந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப முக்கியமா. ஒரு ஒரு இருளான சூழல்ல ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏற்றி அதை சொல்லும் பொழுது அது கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். சுவாமிகள் சொல்ற மந்திரம் எளிமையா இருக்கும், ஆனா ரொம்ப பலன் தரும். நீங்க சொல்றது எனக்கு என்ன புரியுதுன்னா, நீ அந்த இது செய்யல அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப என்னம்மா எதுக்காக போன் பண்ணீங்கம்மா? இப்ப அது வாங்கினப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க பூர்வீக சொத்து விக்கணும்னு சொன்னீங்க வீடு. பேசிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா.
அதான் நல்லபடியா வித்ததே எனக்கு வேணும். கமிஷன் கொடுத்துருமா. கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சரிம்மா. ம் சரி சாமி, இன்னொரு ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கம்மா. எங்க கோயில்ல முருகருக்கு கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடக்க போகுது. சரி. நல்லபடியா நடக்கணும் உங்க ஆசை. நீங்க வரணும்னு எங்களுக்கு ஆசை. ஆ. வரீங்களா தெரியல. அது ஊர்காரங்களை வந்து பேச சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி சாமி. பிரமாதமா நடக்கும்மா. முருகன் கோயில் சொல்லிட்டீங்கல்ல, ம். நல்லா சீரும் சிறப்புமா நடக்குமா. தென்காசியிலேயேவா? தென்காசி மாவட்டம் சிவகிரி பாலசுப்ரமணியர் கோயில், கூடார பாலசுப்ரமணியர் கோயில். சூப்பரா நடக்கும்மா. ம். வைதேகிமா, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. சுவாமிகள் சொல்ற மந்திரம் ரொம்ப எளிமையா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இரவு நேரங்களில் சரியா தூக்கம் வராம பிறண்டு படுக்கிறவங்க நம்ம பார்க்குறோம். சுவாமிகள் சாமி வந்து என் வீட்டுக்காரர் அதை மெயினா சொன்னாங்க. மனநோய்க்கு சம்பந்தமா அதை மெயினா சொன்னாங்க. அதை நாங்க வாங்கினோம். என் ஃப்ரெண்டுமே அதான் சொன்னாங்க. எடுத்த உடனே இது மன சம்பந்தமா உள்ள லிங்கம், இது எப்படி வாங்கின அப்படின்னாங்க. ஆமா, இல்ல அது போக நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இரவு நேரங்களில் சரியா தூக்கம் வராதவங்களுக்கு சுவாமிகள் ஒரு சிறு மந்திரம் ஒன்று சொன்னாங்க. அப்படியா? சிவ சிவா ராம ராமா அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா தூக்கம் தானா வரும். இதை நான் பின்பற்றி பார்த்து நல்லா தூங்குறேன். சரிங்க, ரொம்ப நல்லது. உங்க மூலியமா என் வீட்டுக்காரர் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா சாமி வந்து சாரஸ்வதி அரிஷ்டம் டானிக்கு குடிக்க சொல்லி போய்சல் இங்க வாங்க சொன்னாங்க. சரி, நல்லா இருக்காருல்லம்மா? இல்ல, அவர் பூஜை பண்ணல, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெளியூர் போயிருக்காரு. இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வேலைக்கு போயிருக்காரு. போன வாரம் வேலைக்கே போயிருக்காரு. அதுவே போதுமே. நல்லதுப்பா, நல்லதுப்பா. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுப்பா. நன்றி அம்மா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சுவேதரமணங்க. ஓகே, உங்க வயது? வயது 51. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க. சாமிஜி, நான் உங்கள்கிட்ட 2018 பேசிட்டுங்க. சரிங்க. ஒரு பாஷை ஆகுது சாமி. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. 2018 பேசுங்க சாமி. சரி. நான் இங்க வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த 9 வாரம் விளக்கு போட சொன்னீங்க, அதெல்லாம் போட்டேன். பேர் மாற்ற சொன்னீங்க, மாத்தினேன். சரி. அப்புறம் இடம் திரும்ப வேற பக்கம் வாங்கியிருந்தோம். அதை வித்துட்டு இன்னொரு பக்கம் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட 4ஆவது டைம் நான் ஃபோன் பேசுறேன் சாமி உங்ககிட்ட. சரி. வீடு கட்டிட்டேன் சாமி. வெரி குட். புக்கு எல்லாம் வாங்கியிருக்கேன் சாமி. விக்ரமாயா 2 வாங்கி மாட்டிருக்கேன். குபேரர் வாங்கியிருக்கேன், வேல் வாங்கியிருக்கிறேன், அச்சயபாத்திரம் வாங்கியிருக்கிறேன், சிங் டாலர் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே எனக்கு பயனுள்ளதா இருக்கு சாமி. நிச்சயமா இருக்குங்க. ஒன்னே ஒண்ணு ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி தரும். ஆமாங்க சாமி, அதெல்லாம் நல்லா என் கண் கூட நான் பாக்குறேங்க. புக்குனாலே நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன் சாமி. நிச்சயமா. என்ன புத்தகம் படிச்சீங்க? என்ன பயன் அடைஞ்சீங்க? பக்கத்தை தேர்ந்தெடுக்கிற புக்குங்க சாமி. ஓ, சரி சரி சரி. நான் முதல்ல ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. அந்த கம்பெனியில வந்து ரொம்ப டார்ச்சரா இருந்தது வேலை. மனசு என்ன பண்ணது இல்ல, புக்கை பார்த்தேன். ஆனா நீ வராது அங்கேயே இருன்னு சொல்லி தான் வந்ததுங்க. சரி சரி, கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்னால ரொம்ப மன உளைச்சல் தாங்க முடியல. ரொம்ப சண்டையாகி வெளியே வந்துங்க சாமி. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு வீடுலாம் இங்க வீடு கட்டின வீடுலாம் மாத்தி குடியெல்லாம் வந்த பின்னாடி அந்த புக்கை பார்த்துங்க. வேற பக்கம் பொறுத்து வேலைக்கு கூப்பிட்டாருங்க அவரா. அந்த புக்கை பார்த்தோன்னா புக்கு நீயும் குழப்புவாதே அவரும் குழப்புவாதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி சரி சரின்னு நானும் விட்டுட்டுங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு பக்கம் வேலைக்கு கூப்பிட்டாங்க சாமி. வேண்டாம், அது வந்து நீ அவனை நம்பி போகாத, அவன் சிரிச்சு அவனை ஏமாத்திடுவேன், வேண்டாம்னு சொல்லி வந்துருங்க சாமி. சரி வேண்டாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாசம் கருமிச்சு இன்னொருத்தர் வேலை இருக்குன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாங்க சாமி. அதுக்கப்புறம் புக்கை பார்த்துங்க. இனிமேல் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லினாச்சும் வருமானம் தான் நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டா இருந்து சாமி. அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப வேலை கண்ணியமா இருக்குது சாமி. ஒரு வாரம் மிஸ் ஆக சாமி. ஆனா கரெக்டா சம்பளம் கரெக்டா கொடுத்துருக்காங்க சாமி. அந்த பிரச்சனை நிம்மதியா இருக்கிறேன் சாமி. அவ்வளவுதான். அது புக்கு பொய்யே சொல்லாதுங்க. ஆமா சாமி, புக்கு நானே 2 டைம் கேட்ட கூட அந்த புக்கு வேணாம்னு சொல்லுச்சு. ஒத்துக்காது. நானு என்னடா கூப்பிடுறாங்க புக்கு வேணாம்னு சொல்லுது, என்னடா சரி எதுக்கு நல்லது வேணாம்னு சொல்றாங்க. இல்ல அதுல அப்படியே நடக்கும். நீங்க போனீங்கன்னா அது குழப்பம் தான் கொடுக்கும். குழப்பம் தான். என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தாங்க சாமி. அவங்க 2 வாரத்துல அது வேலை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க சண்டையா பிரச்சனை அவங்கதான் சாமி. அவ்வளவுதான். அதுதான் அது நான் வர்றது அது வேற மாதிரி போயிடுச்சு சாமி. அதுதான். ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன எபிசோட்ல போன நிகழ்ச்சியில ஒருத்தர் போன் பண்ணிருந்தாங்க. ஒரே கேள்விய பல தடவை கேட்டு அந்த புக்கை நாங்க டெஸ்ட் பண்ற மாதிரி திருப்பி பார்த்தோம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரே விடை தான் சொன்னது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? சுவாமிஜி வந்து எல்லார் வீட்லயும் வந்து இருக்க முடியாதுங்கிறதுனால அவருடைய பிரதிபிம்பமாகத்தான் நமக்காகவே அந்த புக்கை கொடுத்திருக்காரு. இல்லைங்க, நானும் கேள்வி பாத்துங்க, நியூஸ்ல நானும் டிவில பாத்துங்க. இப்ப என்ன சந்தேகம் சாமி? அந்த என் பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது சாமி. சரி.
இப்ப சொந்தத்திலேயே வந்து பொண்ணு கேக்குறாங்க சாமி. சரி. அது நான் உங்கள்ட்ட முடிவு பண்ணி கேட்டு நான் இப்போ ஒரு 4-5 வாரமா ட்ரை பண்ணேன். இன்னைக்கு தான் லைன் இல்லைங்க சொந்தத்துல எடுக்கிறதா இருந்தா அது நம்ம முதல்ல 2 பேருடைய ஜாதகத்தை அலசி பார்க்கணும் ஒண்ணு. சரிங்க. அதே மாதிரி ரத்தம் டெஸ்ட் பண்ணி 2 பேருக்கும் ஒரே குரூப் இருக்கக்கூடாது. சரிங்க. இது 2வது. அடுத்து வந்து நம்ம சொந்தத்துல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. இதை நம்ம ஜாதகம் பார்த்து முடிவு பண்றது தான் நல்லது. சரி சார். நான் இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஜாதகத்தை நான் போய் பார்த்தேன் சாமி. அதாவது பொருத்தமெல்லாம் பார்க்கலீங்க சொந்தத்துக்குள்ளன்னு சொல்லி ஜாதகத்தை மட்டும் கொண்டு போனா சொந்தத்துல அமைப்பு இருக்கு கொடுக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஆமா ஆமா சார். நான் பாட்டு என்ன கேட்டு நீங்க பண்ணுங்கன்னா நீங்க அவரை யார் சொல்லுவீங்க, என்னதான் சொல்லுவீங்க. சாமி சொல்லிட்டாரு நான் பண்ண பிரச்சனைன்னு வர மாட்டீங்களா? ஆமா சாமி. அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. புக்கு பார்த்தேன் சாமி. அது இந்த சொந்த பந்தவங்களாம் ரொம்ப நெருங்கி பேசுவாங்க. ஆனா அவசரப்பட்டு முடிவு எடுக்காது. காலம் கழிச்சு முடிவு இருங்க. நான் சொன்னதுக்கு அதுக்கு மாற்றம் இருக்கான்னு. ஆமா சார். நான் அதுதான் நானும் சொல்றேன். புரியுதுங்களா? எனக்கு தெரியாது இந்த விஷயம். சரிங்க சாமி. பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க சாமி. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்ல செல்வங்கள் பெற்று நல்லா இருங்க சாமி. இந்த வீடு வந்து மேப்ல அங்க அனுப்பிச்சுதான் நான் வந்து வீட்டுல கட்டணும் சாமி. சரி. வீடு கரெக்டா இருக்குன்னு சாமி. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தான், நான் எடுத்துட்டு இருப்பேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சாமி. ஆனா இப்ப மாசம் டீப் கட்டுற அந்த வேலை கொஞ்சம் இழுவரி, அடுத்து கல்யாணம், இது இல்ல வீடு மாற்றி வரலாமா நீங்க? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ரொட்டீனா இருங்க. வந்து பார்த்த பொழுது நான் சொல்றேன். சரி சாமி. நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நந்தினிமா, உங்க வயது என்ன? வயது 30 வயது ஆகுது. ஓகே, நல்ல ஜம்முன்னு சத்தமா பேசுங்க. சுவாமிஜிட்ட பேசுங்க நந்தினிமா. வணக்கம் சாமிஜி. வணக்கம் நந்தினிமா, சொல்லுங்க நந்தினி. சாமிஜி, எனக்கு வயது 30 ஆகுது. நான் மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரி. ஏன் எல்லாத்துக்கும் குழப்பிக்குவாமா சாமிஜி? எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் வருமா உனக்கு? குழப்பம் இல்லை. என்னம்மா? புரியுதுடா கண்ணு. இல்ல நான் கேக்குறது எல்லாத்துலயுமே ஒரு குழப்பம் வருமான்னு கேக்குறேன். நிறைய குழப்பமா? என்ன குழப்பம்டா கண்ணா? என்னம்மா? கண் பார்வை இப்ப வந்து லைஃப்ல நிறைய பிரச்சனை. 10 வருஷம் 11 வருஷம் கல்யாணம் பண்ணி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. சரி. இப்ப வீட்டுக்கார் வந்து ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப அதிகமா இருக்காங்க. கண்ணா கொஞ்சம் நகர்ந்து வந்து பேச, தெளிவா கேட்கலாம். டக்குன்னு கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசு. அம்மா, ஸ்பீக்கர் இருந்ததுன்னா தயவு செய்து ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா. சரி. கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்க. இப்ப தெளிவா கேக்குதா சாமிஜி? கேக்குது, சொல்லுங்கம்மா. 11 வருஷம் ஆச்சு திருமணம் மாதிரி. 11 வருஷம் ஆகுது சாமிஜி. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப வந்து இப்ப வீட்டுக்கார் வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையா இருக்காங்க ரொம்ப. சரி. ரொம்ப சந்தேக பிரச்சனை வருது. லைஃப்ல ரொம்ப பிரச்சனை வருது சாமிஜி. எனக்கு இவங்கிட்ட இருந்து ஒரு விடுதலை வேணும். நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கணும். ஏன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க சாமிஜி, எனக்கு இதுக்கு மேல சமாளிக்க முடியல. ஓஹோ. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இல்லடா கண்ணா, நீ முடிவு பண்றத நான் உன்னோட அது சொந்த பர்சனல், அதுல நான் வரமாட்டேன். அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. இதுக்கு ஒரு தீர்வு எடுக்க பாரு. ஏன்னா நீ வந்து கொஞ்சம் உடல் மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால அவசரப்பட்டுடாத. ஏன்னா 2 பெண் குழந்தை இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கா அவர்கிட்ட இருக்கா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்லடா கண்ணா. சரி, இருந்தாலும் நீ எவ்வளவு பட்டிருப்பன்னு அட்வைஸ் பண்றது ஈஸி, அனுபவப்படுறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ உனக்கு வேலை கிடைக்கணும், அதுதானடா கண்ணா? வேலை கிடைக்கணும். அடுத்த லைஃப்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம இந்த நேரலை வரிசையில வேண்டாம். அதனால தான் நான் சொன்னேன் டக்குன்னு முடிவு எடுக்காதேன்னு நான் சொன்னேன். புரியுதா? டெய்லி காலையில எழுந்த உடனடா கண்ணு கை கூப்பி ஓம் நாதாந்த நாதா குமரா அம்மையரிய வாவா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லிட்டு பெட்ல உட்கார்ந்து நீ படுக்கிற எழுந்த உடனே இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் டெய்லி வேலைகளை பாடுறா கண்ணு. இரவு படுக்கும் பொழுது ஓம் ஆகி ஆகி ஆம் பரம் திரு தரு நமஹா
அப்படிங்கிற மந்திரத்தை 8 முறை சொல்லிட்டு படுத்துக்க. சரிங்க இதை டெய்லி கடைப்பிடி. சரிங்க சாமி. சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில் நீ எங்கே இருக்கியோ அங்கேயே உட்கார்ந்து சரிங்க சாமி. ஓம் ஓம் கம் பாச கணபதையே ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லிக்கிட்டே இருறா கண்ணு. சரிங்க சாமி. உனக்கு இதுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும், சரிங்க வேலைக்கும் வழிவகுந்துடா கண்ணு. சரிங்க சாமி. இது உங்க பரம்பரையிலே இருக்கக்கூடிய சாபண்டா கண்ணா. சரிங்க எந்த பெண் பிள்ளைகளும் நல்லா இருக்காது, சரிங்க. புரியுதா? அதனால அந்த 2 மந்திரத்தையும் இடைவிடாத பண்ணுடா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதும்மா. ஹலோ வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஜெயா. உங்க வயதுமா? என் வயது 50. எங்க வீட்டுக்காரர் கேட்கணுங்க. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. அவர் பேர் என்னம்மா? ஜெயம்மா. அவர் பேர் ஸ்ரீதருங்க சுவாமிஜி. ஸ்ரீதரா? ஆமாங்க. சரி, என்ன பிரச்சனைம்மா? அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருக்காரு. என்னாச்சும்மா? அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு முதல் 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து அப்படியே வயிறுக்கு ஆச்சு, அல்சர்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு. சரி. கிட்னியும் பிரச்சனையா இருக்கு. நாங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டோம் சுவாமிஜி. சரி. அப்ப நீங்க வடகிழக்குல பிரச்சனை இருக்கு, மாடிப்படை இருக்குன்னு சொன்னீங்க. சரி. அங்க வந்து வரைபடம் வந்து காமிச்சு கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாடிப்படையும் எடுத்தாச்சு சுவாமிஜி. அது படியை சரி பண்ணீங்களா இல்லையா? சரி பண்ணியா, எடுத்து சரி மட்டுமா அது சரி பண்ணியாச்சு. இடிச்சு சரி பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சுவாமிஜி. சரி சரி. ஆனா இப்போ அவர் எந்திரிச்சு உட்கார மாட்டேங்கிறாரு. உட்கார்ந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்காராரு. சரி. நடக்கவும் தெம்பு இல்லாம இருக்காரு. காலில் பலமே இல்லைன்னு சொல்றாங்க. சரி சரி. அப்படியே சாப்பாடும் கம்மியாயிடுச்சு சுவாமிஜி. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் சாப்பிட்றாரு. அம்மா, வடகிழக்கில் படிக்கட்டு எப்போ சரி பண்ணீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? வடகிழக்கு அது சரி பண்ணி ஒரு 5 மாசம் ஆக போகுது சுவாமிஜி. சரி சரிம்மா. ஏற்கனவே பாதிச்சது தான் பிரச்சனையா? இந்த 5 மாசத்துக்குள்ள ஏதாவது வந்துச்சா புதுசா? இல்ல ஏற்கனவே இருந்தப்பதான் இருந்துச்சு சுவாமிஜி. சரி சரி சரி. டாக்டர் என்ன சொல்றாங்கம்மா? அவங்க டயாலிசிஸ் பண்ணணும்ட்டாங்க இப்போ கிட்னி பிரச்சனைக்கு. இப்போ வயிற்றுல அந்த இது போட்டு டியூப் மாதிரி போட்டு அவங்க டயாலிசிஸ் பண்றாங்க. சரி. வந்தா கழுத்துக்கு டயாலிசிஸ் போடணும், ரத்த டயாலிசிஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சரி சரி. அம்மா, எனக்கு தெரிஞ்சு இது 2-3 சந்தேகத்தை தூண்டுது. நீங்க உடனே வந்து என்ன கொஞ்சம் வந்து பாருங்கம்மா, அவரோட ஜாதத்தை எடுத்துட்டு வந்து பாருங்கம்மா. காரணம் 2-3 இருக்குமா, அது ரெக்கவரி ஆகணும். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி டியூப் போடுறது, ஒரே நேரத்தில் கீமோ பண்ணுறது, இதெல்லாம் சரியான இது இல்லை. நீங்கள் வந்து உடனே பாருங்கம்மா. நீங்கள் அங்கே கீழே நம்பரில் கேளுங்கம்மா, அலைபேசி நம்பர் வரும் பாருங்க, அதில் பார்த்து கேளுங்கம்மா. நல்லதும்மா. நல்லா இருங்க, தீர்க்காசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் ரஞ்சிதமுங்க. ரஞ்சிதமுக்கு கேட்கணுங்க. அவங்க பேரம்மா? ராமகிருஷ்ணனுங்க. வயது? வயசு 46 ஆயிட்டுங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லைங்க. இதோப்ப கிடைச்சிருச்சு இல்ல, கரெக்டா கேட்டுக்குங்க. சரிங்க சார். மகனுக்கு தானுங்க. அவங்க பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்று இருக்குதுங்க. சரி. வேலை ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குதுங்க. எது எடுத்தாலும் நஷ்டத்திலேயே போகுது. ஒரே கேள்விதான், பரிகாரம் சொன்னா செய்வாரா? செய்வாருங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையா? இல்லைங்க இல்லைங்க. சரி, முதல்ல வரக்கூடிய 7ஆம் தேதி 7/6/2026 அன்னைக்கு குரு பயிற்சி வைக்கிறேன் நான். தபஸ்தபத்வா குரு பயிற்சி வேள்வின்னு. அதுல மட்டும் அவரை வந்து பங்கு கொள்ள சொல்லுங்க. ஏன்னா அங்க நான் தான் இருந்து பண்ண போறேன். வந்து அவரை பங்கு கொள்ள சொல்லுங்க. அதுலயே அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறதெல்லாம் வந்துடும். சரிங்களா? நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. சமிஜி, இந்த குரு பயிற்சி பத்தி சொன்னீங்க, யாரெல்லாம் வந்து பங்கு பெறலாம் சமிஜி? மகிமைகள் சொல்லுங்க. பண்ணலாமா? எந்த ராசிக்காரரும் வரலாம். அதுக்கு வந்து பொதுவா இந்த மாதிரி பண்றது வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றது வந்து ஜாதகத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயம் இருக்கு, ரகசியம்.
குரு இருக்கிற இடமும் பிரச்சனை, பார்க்குற இடமும் பிரச்சனை. எப்படி பார்க்குறாருன்றதான் விஷயம். சில குரு கோபமாக பார்ப்பாங்கல்ல, அப்போ தான் யாராவது டென்ஷன் பண்ணி விட்டுருப்பான். அந்த நேரத்தில் ஜனனம் ஆகும்போது குரு கோபமாக வக்கரம்னு சொல்லுவாங்க. அப்போ வக்கரமாக இருந்து பார்க்குறாருன்னா பார்க்குற இடம் நல்லா இருக்குமானா இருக்காது. அந்த மாதிரி சில கருத்து இருக்குல்ல. அதனால் பொதுவான இந்த தபஸ்தபத்வாங்கிற அந்த ரிஷியினுடைய தன்மையை கணிதப்படி வரக்கூடியது. எப்படி சகாதேவன் கணக்கு போட்டு அமாவாசையை மாத்துறதுக்கு காரணமாக இருந்ததோ, அந்த மாதிரி பாரதத்தில் இந்த தபஸ்தபத்வாங்கிற ரிஷிக்கான தன்மை அது. இதை யார் வேணாலும் பங்கு கொள்ளலாம். குரு துவேஷம் இருக்கிறது ஜனனமாகக்கூடிய, ஜனனமாக போகின்ற, ஜனனமாகி ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம போல இளைஞர்கள் எல்லாருக்குமே நான் சமீப காலமாக பார்த்தது, இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன படிக்கலான்னு எழுதுறதுக்காக எழுதி கொடுத்தேன் என் கையிலேயே. கிட்டத்தட்ட 250 பிள்ளைகள் பங்கு கொண்டாங்க. அதில் நான் எழுதி கொடுத்தேன். அப்போ நான் பார்க்கும் பொழுது 99, 2000 இந்த ஆண்டுகள்லேருந்து 2000க்கு மேற்பட்ட அந்த 14 வயது, 20, 18, 19 வயது தொட்ட பிள்ளைகளுக்கு பெருமளவில் அது சகடை ஜாதகமாக இருக்குது. பெருமளவில் இருக்குது. அது சந்திரனுக்கும் குருவுக்கும் சம்பந்தப்பட்டது. இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் 6, 8, 12 இருந்தால் ஒரு நல்ல திறமைசாலி, நல்லா படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆனவன் கூட பெரிய அளவுக்கு வரவிடாமல் தடுத்துரும். இதுதான் அந்த இப்போ நம்மளே பார்க்கலாம். 10th வரைக்கும் நல்லா படித்தான், +2 போகும்போது ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் முதல்ல சரியாக படிக்கலை. இப்போ அவன் வர அவன் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் கிட்ட போகும்போது நிறைய மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் எடுக்க முடியல. அவன் மேலே தப்பு இல்லை, அது என்னன்னே புரிய மாட்டேங்குது, மறந்துடுதுன்னு சொல்கிறான், பயப்படுறான். இப்படின்னா பலவாக இருக்குல்ல. இதுக்கு காரணம் சகடை. இந்த சகடையை நான் பார்த்தேன். அதனால தான் இந்த பூஜையே நான் மாற்றி வச்ச தேதியை குரு பெயர்ச்சிக்கு இல்லாமல் குரு பெயர்ச்சி தள்ளி வச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி பிள்ளைகளும் பங்கு கொண்டு அந்த சகடையை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அப்போ இது யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி மந்திர பிரயோகம் பண்ணுறதுன்றது வித்தியாசமாக இருக்குமா? நான் சொன்னேன் இல்லையா, பிரகஸ்பதிங்கிறது கிரகத்தில் இருக்கிறவர், தட்சிணாமூர்த்திங்கிறவர் குரு, பிரகஸ்பதியும் குரு. இவர் தான் ஜாதகப்படி மாறுறவர். ஆனால் தட்சிணாமூர்த்திங்கிறவர் தான் காலச்சக்கரத்தை, கால சூழ்நிலையை வெளிப்படுத்தி சாஸ்திரம், சம்பிரதாயம், அதில் அந்த உடல் சார்ந்தது, பணம் சார்ந்தது, நமக்குடைய கௌரவம், நம் இயல்பான வாழ்க்கை என்னென்ன பின்பற்றணும் என்ற சார்ந்த விஷயங்கள், மனிதன்னா என்னென்ன தத்துவம் இருக்குதுங்கிற இந்த 4 விஷயம் சனகாதிகள் இவர் கட்டளையிடுறார். தட்சிணாமூர்த்தி, நீங்கள் 4 பேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு சொல்லணும், நான் அதை பிரகஸ்பதி கொடுத்து அதை வருடத்துக்கு ஒரு முறை நான் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சம்பந்தத்தை தான் பூஜையை நம்ம பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த தபஸ்தபத்வாங்கிறது. எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் எல்லாத்துலேயும் சக்தி இருக்கும். ஆனால் இது குறிப்பிட்டு அந்த குருவுக்கான பல விஷயங்கள் இருக்குது. அவரே எத்தனை ரோலாக மாறுறாரு, எவ்வளோலாம் இருக்கும். இப்போ குருவுக்கு 2 வீடுன்னா சுக்கிரனுக்கும் 2 வீடு இருக்கும், சனிக்கும் 2 வீடு இருக்கும், புதனுக்கும் 2 வீடு இருக்கும். அப்போ இந்த 2 வீட்டுக்காரர்களுக்கும் இவருக்கும் என்னென்ன சம்பந்தம்? இப்போ குருவும் புதனும் சேர்ந்துட்டாக்கா கஜகேசரி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அலசி ஆராய்ந்து தபஸ்தபத்வா என்ற அந்த குரு என்னென்ன பிரதிபலிப்பார் மக்களுக்கு, அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணால் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிரயோகம்தான் நாம் செய்கிற அந்த குரு பயிற்சியினுடைய தன்மை. இதில் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, நமக்கு வினை விலகணுங்கிறவங்க மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும். எல்லாராலையும் பங்கு கொண்டுட முடியாது, முயற்சிப்புக்கிறவங்களாலே முடியாது. ஐயா விட்டுரும். ஏன்னா புத்திக்கு அதிபதி குரு. குழப்பம். அந்த ஒரு பாப்பா பேசுனா, கண் தெரியாத குழந்தை, நீ எப்போவுமே குழப்பமாக இருக்கியான்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், எனக்கு குழப்பம். ஒரு முடிவு எடுத்திருக்கா, எனக்கு புருஷன் வேண்டான்னு. 11 வருட காலங்களிலிருந்து 2 பெண்ணை வச்சுக்கிட்டு ஒரு கண் தெரியாத குழந்தை என்ன பண்ணுவா? இந்த வேலையை செய்கிறது குரு. அது சரியாக தவறாங்கிறத நாம் தெரிஞ்சிக்காமல் நாம் அட்வைஸ் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பான தீர்வு தான் அந்த ஒரு நாளில் கிடைக்கும். அது பங்கு கொள்கிறவங்களுக்கு தான் இருக்குது. இதுதான் அந்த குரு பயிற்சி.
அம்மா இதை பற்றி எடுத்துட்டா இந்த எபிசோட முடிக்கலாம். அவ்வளோ இருக்குது குருவில். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் நிறைய இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் என்ன? ரேவதி. ரேவதினா உனக்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த ரேவதிங்கிறது புதனுக்கு இருக்கக்கூடியது. ஆயில்யம் உனக்கு அணுஜென்ம நட்சத்திரம், அதுவும் புதனை குறிக்கக்கூடியது. திரிஜென்ம நட்சத்திரம் என்பது கேட்டை, இதுவும் உனக்கு அந்த நட்சத்திரம். இந்த 3 குணமும் உனக்கு இருக்கும். எப்பவுமே ரேவதிங்கிற குணம் இருக்கும். சில நேரத்தில் அனுபவப்பட்டு நம்ம சுயநலமாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது. ஆயில்யங்கிறது பரிதாபப்பட்டு ஏமாந்துடுறது. இது மாதிரி அடுத்தபடியாக வரக்கூடிய கேட்டை இருக்கு பாரு, நம்ம உஷாராக இருக்கிறோம் நல்லதை சொல்லி கெட்ட பேர் எடுக்கிறது. கரெக்ட் சுவாமிஜி. இந்த 3 கேரக்டருமாவே இருப்பாங்க. அது மாதிரி குருவுக்கு புனர்பூசம் இருக்குது, அவருக்கு விசாகம் இருக்குது, பூரட்டாதி இருக்குது. இந்த 3 குணமும் உடையதில் குரு எங்கெங்கே போகிறாரோ அந்த குணத்தோடு சேர்த்து பிரதிபலிச்சுக்குவார். இவ்வளோ விஷயம் இருக்கிறாங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதாவது உயிர், உடல், செயல், இது குருவும் ஜாதகத்துக்குடைய தன்மை. உயிராக இருப்பது ஜென்ம நட்சத்திரம், அணுக்களாக இருந்து செயல்படுவது அணுஜென்ம நட்சத்திரம். அதனால தான் அதுக்கு அணுஜென்ம நட்சத்திரம்னு பேர். திரிஜென்ம நட்சத்திரம் வாத பித்த கப சிலேத்தமோ நம்ம உடம்புல ஓடணும்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது, அதுதான் செயலாகிறது. அதனால் உயிர், உடல், செயல் இந்த 3 தன்மைகளில் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வேறுபாடு வருமோ அதை சரி செய்வது தான் தபஸ்தபத்வா குருவினுடைய கடமை. 4 பேர் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதி தான் ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த குரு மாறுறதுக்கான தன்மையே வந்தது. அப்படி வரும்பொழுது அந்த மந்திர பிரயோகங்களை கேட்கறது, அந்த மூலிகை மூட்டையை எடுத்து அவங்க கையால் ஓமத்தில் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம். அது அந்த குருவோட அனுகிரகம் இருக்கணும். அதுதான்டா கண்ணதுக்கு விளக்கம். அற்புதம் சுவாமிஜி. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. குரு நம்மள பாக்குறாங்க, ஏன்பா எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் சுவாமிஜி. நிச்சயமா. அதாவது பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சுவாமிஜி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க திண்டுக்கல்ல இருந்து அபிராமி பேசுறேன் மேம். அபிராமி அம்மா, உங்க வயது என்ன? வயது 32ங்கம்மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. அபிராமி. அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கா கண்ணா? கண்டிப்பாப்பா. எனக்கு என்ன சொல்ல, என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நடந்தது உங்க மூலியமா நல்லது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குப்பா. நிச்சயமாடா கண்ணு. அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்க புக்கு பக்கத்தில் பாருங்கள் பலன் பெறுங்கள் சொல்லும் போது அந்த புக்கை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவாவும் செய்யறது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து யோகா பஞ்சாட்சரம், அப்புறம் ஒரு இடையில கால் பண்ணும்போது கூட நீங்க விக்ரமாயா நாங்க மாட்டிருந்தோம். இருந்தாலும் கண் திருஷ்டி அதிகமா இருக்குப்பா, புக்கை பார்க்கும்போது என்ன செய்யறதுப்பா அப்படின்னு கேட்கும் போது நீங்க வேற எதுவும் செய்யாதீங்க, வீட்டுக்கு வெளியே விக்ரமாயா மாட்டுங்க, கண்டிப்பா நல்லபடியா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்றது நாங்க கேட்டு இது வரைக்கும் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணங்கும் போது நம்ம கோயிலே அங்க நீங்க எடுத்து பண்ணீங்க, அதான் முதல் தடவை நம்ம பண்ணது. சரிடா கண்ணு. அந்த மாதிரி ஒரு கம்மியான செலவுல எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தது எங்க வாழ்க்கையில சாகுவரம் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வு இருக்குப்பா. அதே மாதிரி இன்னொன்னு அப்பாக்கு தான் நான் கேட்கணும். அப்பாக்கு வாய்ப்பு தொடர்ச்சியாவே இருக்குப்பா. சரி. அது எத்தனை ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டேன். பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எண்டோஸ்கோபி எடுத்து உள்ள எல்லாமே பாத்துட்டாங்க. ஆனா அதுல ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா அப்பா ஹார்ட் பேஷண்ட், அதனால டேப்லெட் எடுக்கறனாலயும் இந்த மாதிரி இருக்குங்க வாய்ப்புன்னு அப்படின்னாங்க. அதனால சரி ஒரு கன்சல்டிங் அந்த ஹார்ட் டாக்டரே கன்சல்ட் பண்ணி இன்னொரு டாக்டர் கொடுத்தாங்க. அப்ப எண்டோஸ்கோபி எதுக்கும் பாத்துக்குவோம், ஒரு ரிசல்ட் பாத்துட்டு எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது பிளட் டெஸ்டும் பிளஸ் இதுவும் எடுத்தாங்க. ஆனா பிளட் டெஸ்ட்ல மட்டும் எடுக்கும் போது தைராய்டு பார்டர்ல தான் இருக்கு, 7.78ல தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம அதுக்கு டேப்லெட் சாப்பிட வேணாம். வாய்ப்புன்னா நாக்குல இருக்கா, உதடு 2 பக்கம் மேல் பக்கம் இருக்கா? இந்த அப்பாட்டையும் நான் கொடுக்குறேன்ப்பா டாக்டர். கொடுமா. வணக்கம்ப்பா. வணக்கங்க. வாயில நாக்குலயும் புண்ணு இருக்கா? நாக்குலயும் புண்ணு இருக்குப்பா. நாக்கு ஓரமா சைடுல இருக்கா இல்ல மேல இருக்கா? மேலே இருக்கு, கீழே இருக்குப்பா.
ஓகே. அது டாக்டர் பார்த்தாங்களா? டாக்டர் பார்த்தாங்க, பார்த்துட்டு எண்டோஸ்கோபி எடுக்கணும் அப்படின்னாங்க. அது எண்டோஸ்கோபி எடுத்துருங்க. பயாப்சி எடுத்து ஏதாவது பார்த்தாங்களா? பயோஸ்கோபி அது எடுக்கல சாமி. பார்க்கல. பிளட் தான் எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் தான் பண்ணாங்க. சரி சரி சரி. அது நாக்குல மரு மாதிரி இருக்கா இல்ல புண்ணு மாதிரி அங்கங்க பரவி இருக்கா? அங்கங்க மாதிரி பொட்டு பொட்டா இருக்கு சாமி. போட்டு போட்டா இருக்கு. ஆமா சாமி. சரி, இந்த உதட்டு ஓரமா மேல் பக்கம் நடுவுல இல்ல? உதட்டுலயும் இருக்குங்க சாமி. வந்திருக்கு. உதட்டுலயும் இருக்குது. ஆனா வருது ஒரு 15 நாள் இருக்கு, 15 நாள் கழிச்சு ஆறிடுது. சரி சரி சரி. அதுக்கப்புறம் பொட்டு பொட்டா வந்துருது. இல்ல நீங்க அதை நோட் பண்ணீங்களா? காரம் ஏதாவது சாப்பிடும் போது வருதான்னு பாத்தீங்களா? இல்லைங்க சாமி. இப்போ முருங்கைச்சாறு குடிக்க சொன்னாங்க, முருங்கைச்சாறு குடிச்சேன். முருங்கைச்சாறு குடிக்கவும் ஓவர் ஆயிப்போச்சு. இல்ல அதெல்லாம் முருங்கைச்சாறுலாம் சாப்பிடவே கூடாது. அதுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க, சாமி. அதெல்லாம் சரியாகாது. இது ஒன்றும் வேண்டாம். சரிங்க சாமி. நாயுருவி இலை இருக்குல்ல? ஆமாம் சாமி, நாயுருவி இலை 200 ml இல்ல 300 ml தண்ணி, சரிங்க சாமி. நாயுருவி இலை ஒரு பிடி, சரிங்க சாமி. தலைவெட்டி பூண்டுன்னு ஒரு செடி இருக்கும் தெரியுமா? எனக்கு சாமி தலைவெட்டி பூண்டுன்னு ஒரு செடி இருக்கும். அதாவது மஞ்சள் கலராக நீட்டாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில தட்டினா போயிடும்ல அந்த பூ, அந்த மாதிரி இருக்கும். அந்த தட்டுனா இது வளருவாங்க மஞ்சள் கலர்ல. அதே தான், அதே அந்த இலை ஒரு பிடி. சரிங்க சாமி. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து 300 ml தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது போட்டுருங்க. நாயுருவி 1.5 பிடி, தலைவெட்டி பூண்டு அந்த இலை ஒரு பிடி, இதை எல்லாம் கொதிக்கும் போது போட்டுட்டு ஆற வச்சிருங்க. அதில் ஒரு நாளைக்கு 8 முறை, ஒரு 3 நாளைக்கு 8 முறை வாய் கொப்பளிக்கணும். அதை கொப்பளிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து 4 முறை ஒரு வாரத்துக்கு வாய் கொப்பளிச்சுட்டே வாங்க. அதிமேதஸ் தைலம் அப்படின்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதிமேதஸ் தைலம். மற்ற நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு ஒரு மூடி எடுத்து ஒரு நல்ல ஒரு மக்கு தண்ணியில் ஊற்றிட்டு 2 மூடி அளவு ஒரு 4 வாட்டி வாய் கொப்பளிச்சுட்டு விட்டுடுங்க. இது செய்யுங்க, சரியா போயிடும். இதுல என்ன காரணம்னா, இது குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு கோயில்ல கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணணும் சாமி. சரி. கோயில் தலைவராக இருந்தேன். சரி. அது கோர்ட்ல இப்போ போன வாரத்தில் கோர்ட்ல கேஸ் வாய்தாக்கு வந்துருச்சு. சரி. எந்த தவறு, ஆனா நான் எந்த தவறும் பண்ணல. எதனால கோர்ட்ல இருந்து வந்துச்சு? ஏன் கோர்ட்டுக்கு போச்சு? அந்த கோயில் அவங்க முன்னாடி இருந்தவங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரி. அது அவங்க நம்ம எடுத்து நம்ம செஞ்சதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில என் மேல கேச போட்டு விட்டாங்க. சரி. அது அதே மாதிரி அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கும் இது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ரெமிடி எடுக்கணும். நீங்க முதல்ல இந்த நாக்கை சரிப்படுத்திட்டு என்ன பாருங்க. அப்படி எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ முடிஞ்சா வீட்டுல தேங்காய் இருக்கு பாருங்க, புதுசா உடைச்சி ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காம அப்பயே பால் எடுத்து அதுலயும் வாய் கொப்பளிக்கிறது நல்லது. அதை மாத்தி பண்ணுங்க, சரியா போயிடும். இது அடிப்படையா வயிற்றுல ஒரு அழுக்கு இருக்கு, அதை நாம சரிப்படுத்தணும். அது சாதாரணமா சரி ஆகாது. அது எந்த மருத்துவத்துக்கும் கட்டுப்படாது. அது இதுல பாத்தீங்கன்னா இந்த நாக்குல வர்றது அது சாதாரண புண்ணாறு இருந்தாலும் ஒரு மருத்துவரை காமிச்சு அதை கரெக்டாவும் ஒரு பரிசோதனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவும் முக்கியம். நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சி, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் சூரியசங்கரி பேசுறேன். சூரியசங்கரி அம்மா, உங்க வயது? வயது 29 மேம். ஓகே, சுவாமிஜிட்டு பேசுங்க. சொல்லுமா சூரியசங்கரி. வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. நல்லா இருக்கேம்மா. அப்பா நான் இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்றேன்ப்பா. சரி. டீச்சர்ஸ் இது டெஸ்ட் எக்ஸாம் போன தடவை நான் எழுதினேன், பட் கிடைக்கல. இந்த தடவை நான் இது பண்ணி எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும்னு சொல்லி யோசிக்கேன்ப்பா. அது எனக்கு கண்டிப்பா கிடைக்குமாப்பா? ஒன்றும் இல்லடா கண்ணு, ஒரு தசமி திதி அப்ப நம்ம ஆசிரமத்துல யோக விநாயகர்னு இருக்கும். ஆமாப்பா. பால்கோவால காப்பு கட்டு. அப்பா நான் ஏற்கனவே கட்டிட்டேன்ப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு? எழுதுறதுக்கு முன்னாடி எந்த திதியில பண்ண? மாசம் கிட்ட கட்டினேன்ப்பா. எந்த திதியில பண்ண? தசமி திதியில தான்ப்பா. அப்ப யார் சொன்னது உனக்கு? அப்ப நான் இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதுல நீங்க பேசும்போது நான் கேட்டிருக்கேன்ப்பா. அதாவது இது அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும்.
சரி நீ பண்ணிட்டா பரவாயில்ல, வெயிட் பண்ணு, காத்துக்கிட்டு பயத்தை விட்டுடு. ஒன்றும் இல்லை, நம்ம இணையத்தில் இருக்குல்ல வித்தியாசம் கிடைக்கிறதுக்கான ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்போம் பார், அதை காதில் டெய்லி கேட்டுக்கிட்டு வா, கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆமா, காலையில எழுந்த உடனே நீ போயிட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணு. ஓம் கம் பாச சூர்யாய வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகா, இணையதளத்துல வந்துரும் அந்த மந்திரம். இத சொல்லி 10 முறை சொல்லிட்டு சூரியனை கும்பிட்டுட்டு வா. கிடைச்சிருண்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து நந்தினி பேசுறேம்மா. நந்தினிமா, உங்க வயது? 44. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. நந்தினி தூங்கிட்டீங்களா? நான் பாவம் அந்த அம்மா லைன்ல இருக்கீங்கன்ற சொல்லுமா. இருக்கோம் சுவாமிஜி, குருவின் பாதமே சரணாகதி சுவாமிஜி. நல்லா இருக்கா கண்ணு, நல்லா இருமா, சொல்லுமா. குடும்பத்தை ஆசிர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத நிறைவோடு நல்லா இருங்க. குருவின் பாதமே சரணாகதி சுவாமிஜி. சுவாமிஜி, நான் 2 தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் சுவாமிஜி. அதுதான் எனக்கே புரியல, பாவம் புதுசா ட்ரை பண்ணுவாங்க வருவாங்கன்னு நானும் பாக்குறேன். நம்ம ஆளுங்க விடவே மாட்டேங்குதுங்க. பையனுக்காக கேட்டேன் சுவாமிஜி, 12வது பாஸ் பண்ணிட்டான் சுவாமிஜி, இன்ஜினியரிங் சேர்த்தாச்சு சுவாமிஜி. சரி. பாப்பாவுக்கு இடுப்புலிக்காக கேட்டேன் சுவாமிஜி, பாப்பாவோட இடுப்புலி இப்ப நல்லாயிடுச்சு சுவாமிஜி, மருந்து குட்டிங்க சாப்பிட்டு நல்லாயிடுச்சு சுவாமிஜி. வெரி குட். இப்ப நான் பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க சுவாமிஜி, வேலைக்காக தான் சுவாமிஜி கேக்குறேன் சுவாமிஜி. என்ன பேரு பொண்ணோட பேர்? என்ன? எஸ் கோவர்த்தனி சுவாமிஜி. கோவர்த்தனி. கோவர்த்தனி. ஆமா சுவாமிஜி. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு சொன்ன உடனே தோன்றது, அந்த 7ஆம் தேதி குரு பயிற்சி வச்சிருக்கல, ஆமா சுவாமிஜி, அதுல அவளை கூட்டு வந்து பங்கு எடுத்துக்கமா, அந்த மூலிகை போட்டு போது பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுமா, கிடைச்சிடும். சரிங்க சுவாமிஜி. அதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். பேர் கரெக்டா இருக்கா சுவாமிஜி? பாப்பா கோவர்த்தனி புனர்பூச நட்சத்திரமா? சதயமா? சதய நட்சத்திரமா? நல்லா இருக்கு, விட்டுருங்க. கொஞ்சம் கோவப்படுறது, பச்சை மிளகா குழப்பி விடுறது இருக்கும், அது ஒன்றும் பெருசா பாதிக்காது, இருக்கட்டும்மா. நல்லதும்மா, ரொம்ப நன்றி. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, பெயர் சொல்லுங்க. பண்ருட்டில இருந்து யார் பேசுறீங்க? ஓகே அம்மா, உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு போன்ல எங்க கூட பேசுங்க. உங்க வயது சொல்லுங்க. என் வயசு 36. ஓகேமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. 36. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப நாளா, 18 வயசு ஆகுது. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா, சொல்லுமா கண்ணு, என்ன பாப்பாவோட பேர் என்ன? நான் முஸ்லீம் சாமி, உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது, கொஞ்சம் மூளை வளர்ச்சி, பேசவே இல்ல, அவன் பேசாம இருக்கா, நடக்காம இருக்கா, அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சாமி. ரொம்ப இது பிறவியில இருந்தே இருந்திருக்கும்மா. இது கொஞ்சம் இதுலயே நான் நேரலை வரிசையிலேயே மருந்து சொல்றது அவ்வளவு சரியா இருக்காதும்மா. எந்த அளவுக்கு அதையும் 18 வயசு இருக்கும் போது அவ ஏஜ் வேற அட்டன் பண்ணிருப்பா. இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குமா. அது என்ன மாதிரியான பாதிப்பு, அதுல எந்த விதமா பாதிச்சிருக்கு, பரம்பரையா பாதிச்சிருக்கா, இல்ல நீங்க சொந்த உறவுல திருமணம் பண்ணி பாதிச்சிருக்கான்னு பல விஷயங்கள் இருக்குமா. இதே சின்ன பிள்ளைங்கன்னா நான் மருந்து கொடுத்துருவேன். இது கொஞ்சம் பார்த்துட்டு தாமா அதை முடிவெடுத்து சரி பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். ஒரு முறை அழைச்சிட்டு வாடா கண்ணு. இல்லம்மா, இல்ல நான் சில நேரங்கள்ல இதுக்குன்னே சில இலவசமும் பண்ணுவேன் நான். அப்ப கூட்டு வாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையுமே நான் கைட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து சொல்றேன்டா கண்ணு. நான் ரொம்ப நம்பி போயிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துட்டோம், நிறைய இல்ல இது சரியாவாது, சும்மா காசு வேஸ்ட் பண்ணாத. அது சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் பொண்ணு குண்டாயிடும், அதுக்கப்புறம் இன்னும் சிரமமாயிடும் உனக்கு எல்லாத்துக்கும். அதனால அது கொஞ்சம் அவசரப்படாத. உன்னோட நம்பரை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, உன்னை கூப்பிடுவாங்கம்மா, எப்ப கூப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நல்லதும்மா.
சுவாமிஜி எனக்கு இது ரொம்ப நாளா அந்த சந்தேகம் இருக்கு சுவாமிஜி. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, உண்மைதான் பேசுவாங்க, தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க கழிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க. உண்மை பேசக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் கூட நல்லதே நடக்கவே மாட்டேங்குது, மேல மேல அடி வாங்கிட்டே இருக்காங்க சுவாமிஜி. அதுவே சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவாங்க, யாருக்கும் ஒரு எறும்புக்கு கூட நல்லது பண்ண மாட்டாங்க, அவ்வளோ நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க வாழ்க்கையில மட்டும் திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா மென்மேலும் ஏற்றம் கிடைச்சிட்டே இருக்கு. நல்லவங்க ஏன் சுவாமி கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லதே பேசாதவங்க ரொம்ப போலித்தனமா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களே, போலிகள் ஜொலிப்புது, நல்லது வந்து நடக்க மாட்டேங்குது, ஏன் சுவாமிஜி? ரெண்டு விஷயம்டா கண்ணா. இந்த கேள்வி வந்து தோன்றினதில் உங்கள் கருத்து என்ன ஐயா? இல்லை, உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல, பொய் சொல்கிறவன் நல்லா இருக்கான், ஏமாத்துறவன் நல்லா இருக்கான். அது கொஞ்சம் காலம்தான். கடைசியாக பார்க்கும்பொழுது உண்மைதான் ஜெயிக்கும். ஓ, ஆனால் இதில் ஒரு கருத்து இருக்குமா? நான் வந்து எனக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. அவன் பொய் சொல்கிறவனா நான் கண்டுக்கிறதே இல்லை, சொல்லிட்டு போட்டோம். மெய் சொல்கிறவங்கள ஓ ரைட் பாப்பா பக்கத்தில் உட்காரு, அவ்வளோதான். ஆனால் இது தனியாக பேதமையாக நம்ம பிரித்து பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, இப்போ நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுவாக மாறி போவோங்கிறது தான் சித்தர் சாஸ்திரம். அது மாதிரி பொய் சொல்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன்னு ஒருத்தன் நினச்சிட்டுருன்னா அதே பொய் தான் அழிக்கவனை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க பொய்யாக மாறிடுவாங்க. பொய்யாக மாறும் பொழுது மெய்யான ஒரு நேரத்தில் அவங்களுக்கு அடிபட்டு போயிடும். அது போகட்டும்டாக்கண்ணா. உலகத்தில் பாவ புண்ணியம் ரெண்டு இருக்குல்ல, இதை பற்றி என்னைக்காவது யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா? பாவ புண்ணியம் இப்போ ரெண்டு வச்சுக்குவோம். பொய் சொல்கிறது ஒரு பக்கம் முதல்ல சொல்கிறேன். ஒருவன் பொய்யன், புரட்டன். ஒரு தம்பதியர்கள் வந்து இரவு ஷோ சினிமா பார்த்துட்டு, இரவில் அந்த சினிமா பார்த்துட்டு வராங்க. இந்த அவன் தடி வச்சுக்கிட்டு அந்த கணவனை அடிச்சுட்டு நகையெல்லாம் பிடுங்கி அந்த பெண்ணை துன்புறுத்துகிறான். அது போட்டு எல்லாம் துன்புறுத்துகிறாங்க. ஒன்றுமே புரியல. ஒரு 4-5 பேர் கும்பலாக சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. இது மறுநாள் போலீஸுக்கு தெரியுது. அவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே ஒரு டாக்டர்கிட்ட கத்தி இருக்குது. இதில் 4-5 பேர் சுற்றி போனவங்களாம் கத்தியை வச்சு மிரட்டி கட்டையை வச்சு மிரட்டி பண்ணானே, அவன் ஜெயிலில் இருக்கான். ஒரு டாக்டர்கிட்ட கத்தி இருக்குது, அவரும் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ இவர் ஜெயிலுக்கு போக மாட்டார். இவர் உயிரை பொய்யா இருந்து துன்புறுத்ததுனால இவர் தண்டனை அனுபவிக்கிறாரு. இவர் உண்மையாக இருந்து காப்பாற்றுறாரு. அப்போது இவர் காப்பாற்றுற இடத்துல இருக்கார், இவர் தண்டனை அனுபவிக்கிற இடத்துல இருக்கார். இதான் பொய்யுக்கும் மெய்யுக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல ஒப்பீடு. அச்சா, நல்லா பாருங்க. பொய் என்பது இருக்கணும். நான்ல எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க பொய் இருக்கணும், பாவியாக இருக்கணும். என்னடா இது புதுசாக சொல்கிறார், பொய் இருக்கணும் பாவியாக இருக்கணும். ஒரு விஷயம், ஒரு உயிர் ஒருவரால் ஆபத்திலே ஓடி வருகிறது என்றால் அது பொய் சொன்னால் காப்பாற்றப்படுமேயானால் அந்த பொய் பாவி என்பதற்கு அர்த்தம் இல்லை. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீ எந்த பொய்யை வேணாலும் சொல்லு, அதில் புண்ணியம் இருக்குமே ஆனால், அதில் புண்ணியம் இருக்குமானால், ஒருவருக்கு அது பயன் தருமானால், ஒருவருக்கு அது பலன் தருமானால், ஒருவரை அது காப்பாற்றப்படுமானால் அந்த பாவச் செயலை நீ தாராளமாக செய். இதுதான் பாவம் சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். சிலது இந்த மாதிரி பொய்கள் சொல்வது தவறே இல்லை. ஞானிகளே சொல்லியிருக்காங்க, பல விஷயங்களில் பொய் சொல்லியிருக்காங்க, சொல்லாமல் இருந்ததே இல்லை. அது ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த பொய் உண்மையில் காப்பாற்றப்படக்கூடிய பொய். இந்த சில பொய் வாழ்வதற்கும் தன் சுயநலத்திற்கும் சொல்லுகின்ற பொய். இந்த சுயநலத்திற்கும் வாழ்வதற்கும் சொல்லுகின்ற பொய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜெயிலில் தான் தண்டனை அனுபவிக்கணும்னு இல்லை. வாழும் பொழுதே அவங்களுக்கு தெரியாத நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. பொய் சொல்லி ஒருவர் சம்பாதிச்சால் லட்டு முழுசாக சாப்பிட முடியாது, அவ்வளோ இனிப்பு உடம்புல லட்டு முழுசாக சாப்பிட முடியாது. ஆனால் வெளியில் பயங்கர படோடபமாக இருப்பார். யார் கொடுத்த தண்டனை இது?
பொய் கொடுத்த தண்டனை. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் தண்டனைனா உள்ளதான் போகிறது இல்லை. உன்னோட பொய்களினுடைய அளவின்படி தான் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தண்டனை இருக்கும். நீ பெரிய பெரிய அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுனா உனக்கு பெரிய தண்டனை, நீ உன்னையும் தெரியாத அனுபவிப்ப. ஆனால் இதுதான் உன்னால் உணர முடியாது. இதுதான் விஷயம். ஆனா சுவாமிஜி, மெய்யாக இருப்பவர்களும் வருந்துகிறார்கள், அவங்க வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் வருது. அது ஏன் சுவாமிஜி? அறிவை பயன்படுத்துகிற விதம்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு 6 அறிவை கொடுக்கும் பொழுதே சமயோஜிதத்தை பகுத்தறிஞ்சு நீ ஜெயிப்பது என்பது தான். அதுக்கு தான் 6 அறிவு. கவலையும் துன்பமும் உண்மை சொல்வதற்கு எங்கிருந்து வருது? உண்மை பேசுகிறவங்களுக்கு உன் வழியிலே வருகிறேன். எங்கிருந்து வருது? முளைக்குதா? விதை போட்டு முளைத்ததா? இல்லை இயற்கையாக வருதா? இல்லை இறைவன் செய்தானா? இல்லை, உன் துன்பத்திற்கு நீதான் காரணமாக முடியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்போ 5 குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க, உன்னுடைய இன்ப சுகத்துக்காக 5 குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. 3 ஆண்மகன் 2 பெண்மகன் பெற்றுருங்க. அந்த சுகத்தை நீ அனுபவிச்சிங்க இல்லையா? பிள்ளைகளால் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒன்று அவங்க துன்புறுத்துறது மட்டும் இல்லை, வளர்த்து ஆளாக்குவதற்கு கூட. எந்த இன்பத்தை நுகர்கிறோமோ அது துன்பத்தினுடைய தொடக்கம் என்பதை புரிஞ்சுக்கணும். நீ நல்ல சுவையாக சமைச்சு சாப்பிட்ற இல்லையா? நான் போதுமன்ற அளவுக்கு சாப்பிட்டா போதும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் வரும். அதற்கு யார் காரணம்? உன் துன்பத்திற்கு நீதான் காரணம். உன் உண்மை நான் உண்மையே சொல்கிறேன், கஷ்டப்பட்டு நீயும் போய் சொல்லு, பாவ போய் சொல்லு, பல பேரை காப்பாற்றுறதுக்கு போய் சொல்லு. யார் வேணாண்டா? பொய் சொல்கிறதுனுடைய அறிவும் அவனுக்கு, மெய்யாக இருந்து காப்பாற்றிக்கிறது உனக்கு. பகுத்தறிந்து செயல்படுபவர்களுக்கு இந்த வார்த்தையே வராதுமா. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வரவே வராது. காரணம், அந்த துன்பத்துக்கான மார்க்கத்தை அறிவுள்ளவங்க கொண்டு போயிடுவாங்க. இதே நினச்சிட்டு இருந்தால் நம்ம எந்த காலத்தில் முன்னேறது? நம்ம இதை விட்டுட்டு வேலையை பார்ப்போம். உங்கள் பெண்களுக்கு சொல்லலாம், உறவுகளை மேலே பாசத்தை வச்சுட்டு அவங்க திரும்பி அந்த பாசத்தை காமிக்காமல் அதே மனசில் போட்டு கூட்டு வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரனுக்கு சோறும் செய்யாத, சமையலும் செய்யாத, இதே கஷ்டத்தால் அவங்கள கூட்டுன்னு இவர் ஹாஸ்பிட்டல் போவ, அவர் வேலை கெட, இப்படி இருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் அவங்கள சொந்தன்னா இவ்வளோதான் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க பாருங்கள். அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சொந்தங்களுக்காக சொல்லலை, இது பல பேர் குடும்பங்களில் நடக்கிற விஷயம்தானே. ஆக எந்த பொய்யும் ஏதாவது ஒரு தண்டனைக்குள் தள்ளப்படும். எல்லா மெய்களும் பகுத்தறிஞ்சிட்டாங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. உண்மை பேசுகிறவங்களுக்கு அந்த கவலையோ தண்டனை கிடையாது. உன் கவலை தண்டனை இல்லை, உன் கவலைக்கு காரணம் நீதான். அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை, அது தண்டனை கிடையாது. ஆனால் பொய் தண்டிக்கும். திடீர்னு போவாங்க, பல கோடி சேர்த்து வச்சுருப்பாங்க, இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது, அடிபட்டு போகும். அது எவ்வளோ பெரிய தண்டனை. அப்போ அது பொய்க்கு காரணமாகத்தான் திகழும். பொய்யே இல்லை, நான் அடிபட்டேன் அப்படின்னு சொன்னால் கவனக்குறைவோ சிந்தனையோ நமக்கு புரியாத தன்மைகளோ கர்மாவோ சொல்ல முடியாது. ஆக பொய் என்பது தண்டனைக்கு உட்பட்டது. மெய் என்பது என்றும் ஒரு காலமும் அது அந்த தண்டனையை கொடுக்கவே கொடுக்காது. பகுத்தறிந்து உண்மை தெரிந்தவர்கள் தன் அறிவை வளத்தை பயன்படுத்தினால் வேதனை என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. அது எப்படின்னா, மெய் உண்மையாக இருக்கணும். நீ உண்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறத பிரச்சனை இல்லை, நீ உண்மையாக இருக்கிறையாங்கிறத நீயே பரிசோதிச்சுக்கணும். அது எல்லாம் சொல்லிடுறதில்ல, வர்றதில்லை, அடுத்தவங்க சொல்லணும் உண்மையானவங்கன்னு. அதை நம்ம பண்ண முடியாது. ஆக பகுத்தறிந்து பாவியாக கூட இரு, அடுத்தவரை காப்பாற்றுவதற்கு பொய்யை சொல். வீண் பொய்யை சொல்லி உன் சுயநலத்திற்காக தண்டனைக்குள் அகப்படாது. இதாண்டா கண்ணதுக்கு பதில். அருமை சுவாமிஜி, அருமை. அப்பா உடலுமையும் சிலிர்க்கும். நான் சொல்லணும்டா கண்ணு, இந்த குரு பயிற்சி 7ஆம் தேதி இருக்க, இதில் எனக்கு இன்னொரு மன மகிழ்ச்சி இருக்குது. பெரிய ஒரு அற்புதமான இந்த ஆண்டு அந்த குரு பயிற்சி விழா நடக்குது. ஏன்னா 6ஆம் தேதி, 7ஆம் தேதிக்கு முன்னால் 6ஆம் தேதி பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை. மிகப்பெரிய விசேஷமாக நம்ம ஆசிரமத்தில் அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு சிறப்பான வித்தியாசமான அபிஷேகங்களை செய்து பூச்சொரிதல்னு எல்லா பூவும் போட்டு அவரை முழுகடிப்போம், மந்திரங்களை சொல்லி சொல்லி சொல்லி. அப்போ அந்த பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை 6/6/2026 அது முடிஞ்சு அப்படியே குரு பயிற்சி 7/6/2000. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புடா கண் இந்த ஆண்டு. அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த 6/7. சரி, இது போகட்டும். இன்னொன்று பாருங்கள், வினை தீரணும்ல, வினை கர்மெல்லாம் போகணும்ல.
எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. ஓ தேய்பிறை பஞ்சமிக்கு தன் வினைகளை தேய்த்து தீபத்தை போட்டு வினைகளை தீர்த்துக்கிட்டு மகா குருவருளை பெற்று அந்த குரு பெயர்ச்சியினுடைய தன்மையை பெறுகின்றது தான் இந்த 3 நாளும் பெருவிழா. 5, 6, 7 அந்த 3 நாளும் 5/6/2026, 6/6/2026, 7/6/2026. இதில் குரு பெயர்ச்சி தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி தான் 7ஆம் தேதி. இந்த 2 நாள் முடித்து அற்புதமான ஒரு விழாவாக இந்த ஆண்டு வருதுறாங்கன்னு இதை மக்களோடையும் உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். நிச்சயமா சுவாமிஜி. அதாவது நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சுயநலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் நான் என்ன மாதிரியே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சுவாமிஜி. நினைப்பதோடு நிறுத்தி விடாமல் அதற்கான மார்க்கத்தையும் வழியையும் அம்மா மாதிரி எங்க கையை பிடிச்ச வெற்றியின் அருகே இழுத்து கொண்டு எங்க எல்லாரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்கிறீர்கள் சுவாமிஜி. அனைத்து அன்பு ரசிக பெருமக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்கள், கோடானு கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. சுவாமிஜி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. வட்டமும் காண்பிக்கப்பட்ட வட்டம் போட்டாச்சா? சரி. 7ஆம் தேதி குரு பயிற்சி, 6ஆம் தேதி பாம்பன் சாமியில் விழா, 5ஆம் தேதி தேய்பிறை தீபம். நீங்கள் 7ஆம் தேதி மறந்துடாதீங்க. சொல்வது என் கடமை, அழைப்பது என் கடமை, வந்து பயனடைவதும் பலனடைவதும் உங்களுடைய கடமை. அதற்கு குருவருளும் முருகப்பெருமான் அருளும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். மிக்க நன்றி சுவாமிஜி. நன்றி ஐயா. என்னங்க இன்றைய நிகழ்ச்சியில் சிலருக்கு வந்து கால் கனெக்ட் ஆச்சு. பலர் வந்து நாங்கள் எங்க எவ்வளோ தடவை ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு குட்டி வருத்தத்தோடு இருப்பீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு உரித்தான ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் எங்கள் கூட பேசலாம். அதற்கு உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் தீர்வுகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் இப்போ நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 9600364444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.